அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரபகத்திலிருந்து அகில உலகத்தாருக்கும் அருக்கொடையாக தேர்ந்தெடுத்தான். அவர்கள் தங்களுடைய சகாக்களை சீடர்கள் என்றோ சிஷியர்கள் என்றோ அழைக்கவில்லை. அவர்கள் தங்களுடன் இருந்தவர்களை, அது முஹாஜிர்களானாலும் சரி, அன்சாரிகளானாலும் சரி, மக்காவாசிகளானாலும் சரி, மதினாவாசிகளானாலும் சரி, அவர்களை தோழர்கள் என்றே அழைத்தார்கள். அல்லாஹுடைய தூதர் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கின்ற அதே நேரத்தில் அவர்களை உற்ற நண்பர்களாகத்தான் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஒன்று மார்க்க சகோதரர்கள், உடன்பிறப்புகள் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுபோல உடன் பிறக்காவிட்டாலும் உடன் பிறந்தவர்களைப் போல மூமின்கள் மார்க்கத்தில் சகோதரர்களாகவும் நண்பர்களாக தோழர்களாகவும் தான் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர்கள் வித்தியாசம் தெரியக்கூடிய அளவிலே அந்த மஜ்லிஸிலே, அந்த சபையில் இருக்க மாட்டார்கள். எங்கிருந்தாவது யாராவது வெளியிலிருந்து வருபவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய அளவிலே தங்களுடைய தோழர்களோடு தோழர்களாக, தனக்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களாக, அனைவரோடும் கலந்து அளவளவக்கூடியவர்களாக, அவர்களுடைய இன்ப துன்பங்களே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களுக்கு நன்மையை நாடக்கூடியவர்களாக, அவர்களுக்கு கெடுதி வந்து சேர்ந்தால் கவலைப்படக்கூடியவர்களாக, இப்படி நட்பாகத்தான் சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பல வரலாற்று சம்பவங்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. சொல்லுவார்கள், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று. எப்படி நம்முடைய உடுப்பு இடுப்பிலிருந்து கலன்று விழப்போகிறது என்றால், நம்முடைய மானத்தை மறைப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக நம்மை அறியாமல் கை மிக வேகமாக சென்று அந்த உடமானத்தை பிடிக்குமே, அதுபோலதான் துன்பங்கள் வரும்போது நட்புக்கு இலக்கணமாகி திகழ வேண்டும். அந்த துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்படும் முன்னே அதை விளக்குவதற்கான முயற்சிகளை நண்பர்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உயிர் காப்பான் தோழன் என்று சொல்லுவார்கள். நட்பு என்பது மிக மிக புனிதமானது, கற்பை விட நட்பு மிக்க மேலானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் சிலர் மன இச்சைகளால், சரீர இச்சைகளால் மாபெரும் இடத்தை தன்னுடைய மனதிலே ஷைத்தானுக்கு அளித்து ஷைத்தானுடைய சேவகர்களாக, அவன் ஏவியதை செய்யக்கூடிய மன இச்சையாளர்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அத்தகையவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, அவனை, ஷைத்தானை எவர் நண்பனாக எடுத்துக்கொள்கிறாரோ அவரை நிச்சயமாக அவன் வழிகெடுத்து எரிநரகின் வேதனையின்பால் அவருக்கு வழிகாட்டுகிறான். இதுதான் ஷைத்தானை நண்பராக எடுத்துக்கொள்பவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். ஷைத்தானை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொண்டு விட்டீர்களா, அவன் உங்களுக்கு எரிநரகின் பக்கம், அந்த நெருப்பின் பக்கம் வழிகாட்டி அதில் விழச் செய்வான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்நாளில் அநியாயக்காரன் தன் இரு கைகளையும் கடித்து கொண்டு அத்தூதருடன் நானும் நேரான வழியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாமா என கூறுவான். 25வது அத்தியாயத்தின் 27வது வசனம். எனக்கு வந்த கேடே, என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாது இருந்திருக்க வேண்டாமா? நிச்சயமாக என்னிடம் நல்லுபதேசம் வந்த பின்னரும் அதிலிருந்து அவன் என்னை வழிகெடுத்தானே, மேலும் ஷைத்தான் மனிதனுக்கு மிகவும் சதி செய்பவனாக இருக்கின்றான் என்று புலம்புவான். இது 25
இது 25வது அத்தியாயத்தின் 27, 28, 29வது வசனங்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றித்தான். நீங்கள் 2 பேர்களாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹுக்காக எழுந்தமர்ந்த பின்னர் சிந்தித்து பாருங்கள் என்று நபியே நீர் கூறும். உங்கள் நண்பருக்கு பைத்தியம் எதுவும் இல்லை. உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் அல்லாமல் அவர் வேறில்லை. இந்த இடத்திலே எதிரிகளுக்கும் நண்பராக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இன்னும் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாள் குறித்து அல்லாஹ் பேசும்போது மூமின்களை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹ் வலா குல்லத்தும் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கை கொண்டோரே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த இறுதி தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழிகளில் செலவு செய்யுங்கள். இன்னும் நிராகரிப்பாளர்களாக காவிர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் தாம் அநியாயக்காரர்கள். 2வது அத்தியாயத்தின் 254வது வசனம். ஆகவே நட்பு என்பது பரிசுத்தமானதாக, தூய்மையானதாக, கற்புமிக்கதாக இருக்க வேண்டும். அத்தகைய இலக்கணத்துக்கு சொந்தக்காரர்களாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நட்புக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு பயணத்தில் இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிராமவாசி ஒருவர் இடைமறித்து அவர்களது ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே அல்லது முஹம்மதே, என்னை சொர்க்கத்திற்கு நெருக்கமாகவும் நரகத்திலிருந்து விலக்கியும் வைக்குமே, அத்தகைய ஒரு நற்செயலை எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு தாம் தோழர்களை கூர்ந்து பார்த்தார்கள். பின்னர், நிச்சயமாக இவர் நல்லருள் பெற்றுவிட்டார் அல்லது நேர்வழியில் செலுத்தப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் என்ன சொன்னீர் என்று அந்த கிராமவாசியிடம் கேட்டார்கள். அவர் முன்பு கூறியதைப் போன்றே மீண்டும் கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே நீர் வழிபட வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது, கடமையான தொழுகையை கடைப்பிடிக்க வேண்டும், கடமையான ஜக்காத்தை வழங்க வேண்டும், உறவை பேணி வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு ஒட்டகத்தை விட்டு விடுவீராக, நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று கூறினார். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 12வது ஹதீஸாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக இடம்பெற்றுள்ளது. அந்த கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மார்க்கத்தை கற்பதற்காக, தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக பயணம் போய்கொண்டிருந்த அவர்களுடைய ஒட்டகத்தை, அதனுடைய கடிவாளத்தை பிடித்து நிறுத்தி இவ்வாறு கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை கூர்ந்து பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இவருக்கு நேர்வழி காட்டப்பட்டது, இவர் நல்வழி பெற்றுவிட்டார் என்று. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு முந்தைய சமுதாயத்தார் மத்தியில் அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவருடைய சமுதாயத்திலேயே சிறப்பு உதவியாளர்களும் நண்பர்களும் இல்லாமல் இருந்ததில்லை. அவர்கள் அந்த இறை தூதரின் வழிமுறையை கடைப்பிடிப்பார்கள், அவரது உத்தரவை பின்பற்றி நடப்பார்கள். அந்த தோழர்களுக்கு பிறகு சிலர் வருவார்கள், அவர்கள் தாம் செய்யாதவற்றை சொல்வார்கள், தமக்கு கட்டளையிடப்படாதவற்றை செய்வார்கள். ஆகவே யார் இத்தகையவர்களுடன் தமது கரத்தால் போராடுவாரோ அவர் இறை நம்பிக்கையாளர் ஆவார். யார் அவர்களுடன் தமது உள்ளத்தால் போராடுவாரோ அவரும் இறை நம்பிக்கையாளர் ஆவார். இவற்றுக்கு அப்பால் இறை நம்பிக்கை கடுகளவு இறை நம்பிக்கை என்பது கடுகளவு கூட கிடையாது. இச்செய்தியை அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
சஹீஹ் முஸ்லிமில் இச்செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, எவர் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை கலந்து விடவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு என்ற 6வது அத்தியாயம் 82வது வசனம் அவர்களை பெற்றபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது. மேலும் அவர்கள், எங்களில் யார்தாம் தமக்குத்தாமே அநீதி இழைக்காதவர் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், அநீதி என்பதற்கு நீங்கள் நினைக்கின்ற அர்த்தம் இல்லை. உண்மையில் அறிஞர் லுக்மான் அவர்கள் தமது புதல்வரிடம், என் அன்பு மகனே, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதுதான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்னார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. என் அன்பு மகனே, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே, அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதுதான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்னதாக 31வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருப்பதுதான் அதற்கு பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 197வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, தோழமைகள், தோழர்கள், நட்புகள் தொடரும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானஹு வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.